Hi students, welcome to my channel. இது பார்த்தீங்கன்னா exercise 7.2ல question number 9. xy equal to அப்படின்ற செவ்வக அதிபரவளையத்திற்கும் x² plus 4y equal to 0 என்ற பரவளையத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா find the angle between the rectangle hyperbola xy is equal to 2 and the parabola x² plus 4y equal to 0 அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் let என்ன எடுத்துக்கிறேன்னா xy is equal to 2 இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். x² plus 4y equal to 0 இதை ஈக்குவேஷன் நம்பர் எடுத்துக்கிறேன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், let x1, y1 be the point of intersection அப்படி எடுத்துக்கிறேன். point of intersection ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ரைட், இப்போ இதில் x1 y1 கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம், தீர்க்க போகிறோம் சரிங்களா. இப்போது டு ஃபைண்ட் x1, y1 சால்வ் 1 and 2. இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா x² அதாவது x1 ஸ்கொயராக மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4y1 which is equal to 0. இதில் x1 y1 which is equal to 2 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த y1க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்கள், 2 டிவைட் பை என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x1 அப்படின்னு நம்ம எழுதலாம் சரிங்களா. ஸோ இந்த மல்டிபிள் இங்கே வச்சுன்னா டிவைடு, அப்போது இங்கே x1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 2 டிவைட் பை என்ன எழுதலாம் x1 which is equal to 0. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x1 கியூப் ப்ளஸ் 8 divided by x1 which is equal to 0. அப்போ x1 cube plus 8 equal to 0. ஏன்னா இங்கே x1 வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்கிற அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ 0 into x1 equal to 0 ஆகிடும். அப்போ x1 cube which is equal to என்ன சொல்லிங்கன்னா -8. இந்த ப்ளஸ் 8 அங்கே போச்சுன்னா -8. இந்த -8 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -2 the whole cube. இல்லை இது ஃபார்முலா அப்படி நம்ம எழுதலாம். எந்த ஃபார்முலா அப்படி எழுதலாம், a cube plus b cube ஃபார்முலா அப்படி நம்ம a plus b into a ஸ்கொயர் மைனஸ் ab plus b ஸ்கொயர் அப்படி வச்சு எடுத்துக்கலாம். இதில் இது மட்டும் தான் ரியல் ரூட்டாக இருக்கும், இது வந்து நம்மளுக்கு இமேஜினரி ரூட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே x1 which is equal ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -2 அப்படி நமக்கு கிடைக்கும். இந்த புட் x is equal to x1 is equal to -2 in equation 1 either or 2 இதெல்லாம் கூட கொடுத்துக்கோங்க. அப்போ 1 in place என்ன ஆகிடும்னா -2 into y1 which is equal to 2. அப்போது y1 which is equal to -1. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு x1, y1 அது என்னன்னா -2, -1. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்லோப்ஸ் வேணும். இந்த ஸ்லோப்காக என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன கொடுக்க போகிறேன் x. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு பாருங்க, xy which is equal to 2. உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி தெரிஞ்சிருக்கணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி எப்படின்னா யூ வச்சுக்கிறோம், பிக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம், ப்ளஸ் பியை வச்சுக்குவோம், யூக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். இதுதான், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸும் ஃபங்க்ஷன் ஒய்யும் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எக்ஸை வச்சுக்கிறோம், ஒய்க்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dy by dx ப்ளஸ் ஒய் வச்சுக்கிறோம், எக்ஸுக்கு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இங்கே கான்ஸ்டண்ட்டாக பண்ண உங்களுக்கு என்ன 0. அப்போ எக்ஸ் dy divided by dx அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளஸ் ஒய் அந்த சைடு கொண்டு போனால் -y, ஏன்னா y into 1 வெறும் y தான் இருக்குது சரிங்களா. ஸோ ப்ளஸ் ஒய் அந்த சைடு வச்சு -y. அப்போ dy by dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா -y divided by x. அப்போ m1 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது m1 என்னது, ஸ்லோப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கர்வ் அப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ dy divided by dx at the point of -2, -1. which is nothing but minus of -1 divided by -2 which is equal to -1 divided by 2. ஓகே, அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y which is equal to 0. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2x. ஸோ ப்ளஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy divided by dx which is equal to 0. அப்போ 4 into dy divided by dx which is equal to plus 2x அந்த சைடு போச்சுன்னா -2x.
அப்போ dy divided by dx which is equal to minus 2x divided by 4 which is equal to minus x divided by 2. ஏன்னா நம்ம 2 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது m2 m2 என்ன ஸ்லோப் at the point of என்ன பாயிண்ட் நம்மளுக்கு -2, -1. அப்போ minus of -2 divided by 2 தான். ஏன்னா இங்க வெறும் x மட்டும் தான் இருக்கு, y இல்ல இல்லீங்களா? சோ இது ரெண்டு கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? m2 வந்து +1 அப்படி நமக்கு கிடைக்கும். சோ m2 வந்து நமக்கு 1 கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन என்னன்னா angle between அப்படினு சொல்லி क्वेश्चन இல்லையா? angle between the two curves. angle between the two curve. ரெண்டு கர்வ்க்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய angle என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா tan theta which is equal to m1 minus m2 divided by 1 plus m1 m2 the whole modulus. theta வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது அதனால. பட் so tan theta which is equal to modulus m1 னா என்னன்னு பார்த்தோம் minus of இது -1 divided by 1 plus இது minus of இது 1 சரிங்களா? இந்த -1 ன்னு ஏன் சொன்னோம்னா இங்க இருக்கிற மைனஸ் m2 க்கு வந்து வேல்யூ 1. இப்போ சிம்பிளிஃபை பண்றீங்க minus of -1 அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா -3/2 whole divided by 1 இங்க plus into minus minus 1/2 into 1 னா just 1/2 தான். இப்போ இது வந்து -3/2 இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 which is equal to என்னன்னு பாத்தீங்கன்னா -3 வரும். இந்த 2 என்னடும் கேன்சல் ஆயிடும். இது வந்து tan theta minus mod of -3 னா just nothing but 3. அப்போ theta வேணும்னா tan inverse of 3. ஸோ இது நமக்கு தேவையான ஆங்கிள் சரிங்களா? தேங்க்யூ.